மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. சென்னையிலிருந்து அவ்வளோ பேர் வந்து பெங்களூருக்கும் ஆந்திரா பக்கத்தில் நகரிக்கும் போய் படம் பார்த்துருக்காங்க. இந்த நகரிக்கு போய் காலை 6 மணி காட்சி, நகரி, திருப்பதி, ஊத்துக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அது தெரியல, பொன்னேரி தாண்டி இங்கெல்லாம் போய் படம் பார்த்ததுனால, குறிப்பாக பார்த்ததுனால, திருத்தணியில் 3 தியேட்டரில் ஜனநாயகன் போட்டிருக்காங்க. ஒரு தியேட்டரில் 9 மணி காட்சிக்கு ஆள் வரலைங்க. ஆள் வரலன்னா என்னன்னா, ஏற்கனவே 2 தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லு. திருத்தணி ஒரு சின்ன ஊர். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, 6 மணிக்கு எப்படியாவது இந்த படத்தை பார்த்தாகணும்னு நகரியில் 3 தியேட்டரில் 6 மணிக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டு மொத்தமாக திருவள்ளூர், திருத்தணி பக்கத்தில் அரக்கோணம், தக்கோலம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க பூரா அங்கே போய் இந்த படம் தியேட்டர் ஃபுல்லாக ரொம்பிட்டாங்க. வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலியாக இருக்கிற அந்த இருக்கைகள்லாம் பழைய வீடியோக்கள், பழைய ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து சில விஷமிகள், அப்படி தான் சொன்னோம், விஷமிகள், சிஎம் விஜய்க்கு ஆகாதவர்கள், ஜனநாயகன் படம் வந்து காணாமலே போகணும், அந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சவங்க, சாபம் விட்டவங்கலாம் இந்த படத்தை தங்களால் முடிஞ்ச அந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்குது பாருங்கள், கூட்டம் இல்லை பாருங்கள், வசூல் இல்லை பாருங்கள், இதெல்லாம் வந்து இவங்களே செட்டப் பண்ணி இறக்குன ஆட்கள் இவங்க. அதெல்லாம் அப்பட்டமான போய்ங்க. நானும் தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். வந்து அப்படி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி தீர்த்துட்டாங்க அந்த ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக என்னென்னா, விஜயோடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ எல்லாரும் வந்து, ஏன்னா ஒரு ஹீரோ உச்ச நட்சத்திரமாக இருக்காருங்க. அவர் நினச்சா கூட, நான் கூட அரசியலுக்குள்ளே ஒரு விஜய் வராருன்னும் போது கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நான் வந்து வருத்தப்பட்டேன்னா, ஏன் இவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம், நல்ல லைம் லைட்டில் இருக்கார், இவருக்கு எதுங்க அரசியல், இவருக்கு எதுக்குங்க அப்படின்னு. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் தாவேக்கா இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கும், இவ்வளோ சீட்டு அடிக்கும்னு எனக்கு, நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்காரோம், பலமாக உட்காரோம் அப்படின்னு மட்டும் நான் நினச்சேன். நான் திரும்ப சொல்கிறது, இந்த ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா தாவேக்கா முழு மெஜாரிட்டியோடு உட்காந்துருக்கும். யாருடைய ஆதரவும் தேவையில்லை, ஃபுல்லாக நீ உட்காந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். அதை தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயையோ, இந்த படம் வந்தால் விஜயோடைய அரசியலுக்கு மிக முக்கியமான படமாக இருக்கும், தாவேக்காவிற்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அந்த பங்கில் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு தான் அவங்க கணிச்சிட்டு தான் இதை திட்டமிட்டு சுத்தலில் விட்ட படம் அது. ரைட், ஓகே.